சதீஷ்குமார் பி. வணக்கம் ஐயா, நான் பிறந்த தேதி 23/1/88 மாலை 5:30 மாலை 5:30 PM போட்டார். இப்படி போட்டுருங்களா, வேலை முடிஞ்சு போகுது. மாலைன்னு கொடுத்து காலைன்னு கொடுத்து அப்புறம் நான் பகலா இரவா அப்படிங்கிறதுக்கு இப்படி போட்டார் பாருங்க. மாலை 5:30 PM எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஈரோடு, மிதுன லக்னம், மீன ராசி, தொழில் அப்படிங்கிற கேட்டுக்காரு. சுக்கர திசை எப்படி இருக்கும்? எகைன் வரணும். இன்னைக்கு என்னமோ சுக்கரனை தொட்டு தான் நம்ம எல்லாமே லைவ் பண்றோம் போல இருக்கு. 3 நேர்களும் சுக்கரனை தொட்டு தான் பலன் வந்துட்டு இருக்குது. இப்ப சதீஷ்குமாரோட ஜாதகம் பார்க்கலாம். 23/1/88 23/1/88 ஓகே. மாலை 5:30 PM ஈரோடு. 5:30 PM ஓகே, ஈரோடு. சரி, இவருடைய ஜாதகம் வரும் பாருங்க. மிதுன லக்னம், மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்ப நடக்கும் தசை கேது தசை முடிஞ்சு போச்சு. கரெக்டா இந்த போன நவம்பர் மாசத்துல இருந்து சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த சுக்கிரன் எங்க உட்கார்ந்திருக்கார்? 9ஆம் பாவகத்தில் அமர்ந்து சனி பார்த்த சுக்கிரன், செவ்வாய் பார்த்த சுக்கிரன். இந்த இடத்தில் சுக்கிரன் என்ன நட்சத்திரம் வாங்கி நிக்குது? சுக்கிரன் ராகு நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார். ராகு குருவினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து. சரிங்க, குரு ராகு சந்திரன், சுக்கிரன் 15, சனி 4, செவ்வாய் 16. சரி, ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன செய்ய போகிறார்? இதுதான் உங்களுடைய கேள்வி சார். தொழில் என்னவாகும்? இதெல்லாம் இன்னொன்னு தொழிலை பத்தியும் சுக்கிர திசை பத்தியும் கேட்குறீங்க. சதீஷ்குமார் பி. உங்களுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க சார். ஜாதகம் தான் சார். மிதுன லக்னம், மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். சரிங்களா? சுக்கிர திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிரன் என்ன பண்ண போது தொழிலை பத்தி கேட்கிறார். ஜாதகத்தில் 10ஆம் பாவகம் தொழிலை குறிக்கக்கூடிய பாவகம். 10ஆம் பாவகாதிபதி எங்க உட்காந்துருக்காரு? 10ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. சந்திரன் அதோட சேர்ந்தா உட்காந்துருக்காரு. ஆனா பாருங்க, குரு எத்தனை டிகிரி? 28, சந்திரன் 8, ராகு 2. பிரச்சனை இல்லை, குரு பலமாவே நிக்கிறார். அப்ப தொழில் அப்படிங்கிற அமைப்பு பலமா நிக்குது. தொழில் இந்த ஜாதகருக்கு வரும். ஓகேவா? புதன் சூரியன் 8ஆம் இடத்துல மறையுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் புதன் மறைஞ்சாலும் சனி அவர் நின்ற வீட்டின் அதிபதி ஓரளவுக்கு பலம். இந்த பாவத்துல மறைஞ்சிட்டார் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஒரு ஆட்சி பெற்ற வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாகுது. அப்ப ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் பலமாகுவதன் மூலம் அந்த பலம் ஆன கிரகத்தின் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் பலமாகும். ஜோதிடம் ஒரு செயின் லிங்க் மாதிரி போகும். இப்ப இது எப்படா நம்புறது அப்படின்னா, இதற்கும் உதாரண ஜாதகம் போட்டிருக்கோம். சரிங்களா? இதற்கும் உதாரண ஜாதகம் நமக்கு போட்டிருக்கோம். நம்ம கிரகங்கள் எப்படியெல்லாம் பலமாகுது, எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம். ரிஷப லக்னம், 2ஆம் பாவகாதிபதி புதன் நீச்சமாகி அவர் நின்ற வீட்டு குரு நட்பு வீட்டுல சிம்மராசியில உட்கார்ந்துருக்காரு. நீங்க பாருங்க, சொன்ன உடனே எனக்கு ஜாதகம் நினைப்பு வருது. இந்த ஜாதகம் அந்த அமைப்புலதான். சனி ஓரளவுக்கு பலமா நிற்கும் போது லக்னாதிபதி பலம். ஓகேவா? எதுக்கு சொல்ல வர? லக்னாதிபதி ஓரளவுக்கு பலம். 8ஆம் இடத்தில் மறைஞ்சிட்டார் அப்படிங்கறது வேணாம், ஓரளவுக்கு பலமா நிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். இப்ப தொழில் வருமா? எஸ், தொழில் தான் அவர் பண்ணுவார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு வருடங்கள் கொஞ்சம் ஒரு வருடங்களோட ஒரு 6-7 மாசம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தொழில பெருசா நன்மை இல்லை, விரயங்கள் அதிகமாகும், செலவுகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அகலக்கால் வைக்கக்கூடாது. அதை மட்டும் கவனமா பார்த்துக்கணும். பண விரயம், பொருள் விரயம், குழந்தை உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா? அதை கவனமா பார்த்துக்கணும். கணவன் மனைவி இடையான அந்நியம் குறையும். அதுவும் இந்த மாதிரி அமைப்புக்கு தான் இன்னைய காலகட்டம் போகுது. இப்ப சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சுக்கிரன் என்ன பண்ணு சார்? இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 5ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது. இப்ப இது ஒண்ணு மட்டும் போதுமா சுக்கிரன் பலமா நன்மை செய்யறதுக்கு அப்படின்னா? சுக்கிரன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார்? 9ஆம் இடத்தில் நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அந்த கிரகத்தோடு என்னென்ன கிரகம் பார்க்குது? சனி பார்க்குது, செவ்வாய் பார்க்குது. இங்க சனி பார்க்கறது முக்கியம் கிடையாது, செவ்வாய் பார்க்க கூடாது. சரி, செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கே அப்படின்னு பார்த்தா கூட குரு ஆட்சி, செவ்வாய் ஆட்சி. ரைட். அப்படி பார்த்தா கூட குரு 28, செவ்வாய் 16. ரைட். ஓரளவுக்கு கண்ட்ரோல் நிக்குது. ஓகேங்களா? செவ்வாயால பெருசா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராத அளவுக்கு
செவ்வாயினுடைய பார்வை தடுக்குது. எது? குரு. சோ அப்ப குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றதுல கோடி நன்மை கூட வேணாம் சார், ஒரு சின்ன நன்மை இருந்தா போதும். அந்த நன்மை இங்க கொடுக்குது குரு பார்த்த செவ்வாய். அப்ப செவ்வாய் பார்த்த சுக்கிரன் இப்படிதானே பலன் எடுக்கணும். செவ்வாய் பார்த்த சுக்கிரன் நன்மை தராது அப்படின்னு எடுத்தா எப்படி வரும்? இப்ப நான் சொன்ன பலன்கள் செயின் லிங்க்னு சொல்றேன் பாத்தீங்களா, இங்க செவ்வாய் பார்த்த சுக்கிரன் நன்மை தராது, கன்ஃபார்மா கெடுதல் உண்டு. ஆனா குரு பார்த்த செவ்வாய், செவ்வாய் பார்த்த சுக்கிரன் பெருசாக கெடுதலை தராது. ஓகேவா? ரைட். சனி பார்த்த சுக்கிரன், சனி பார்த்த சுக்கிரன் எப்படி பண்ணும்? சனி பார்த்த சுக்கிரனும் பெருசாக கெடுதல் தராது. ஏன்னா சனி அவருக்கு நண்பர், அண்ட் தென் இந்த ஜாதகத்துக்கு அவர் பாக்யாதிபதியும் கூட. சரிங்களா? ஆனா என்ன, சனி பார்த்த சுக்கிரன் இந்த கேட்டகரியில சில கெடுதல்கள் கொடுத்துட்டு இருக்கும். பெருசா இல்லைனாலும் அலைச்சல்கள் கொடுக்கும், அந்த யோகத்தை குறைக்கும். யோகம்னா என்ன? சுக்கிரனுடைய வேலை வீடு, வாகனம், வண்டி, வாகனம், குழந்தை பாக்கியம், தாம்பத்தியம். சரிங்களா? 5ஆம் இடத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய லாபம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். சார் பூர்வ புண்ணியங்கிற அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய ஸ்தானம். சரிங்களா? தந்தை பாவகம். அப்ப இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தினுடைய பலன்கள், லக்குன்னு சொல்லணும்ல, சோ அந்த பாவகத்தினுடைய பலனை கொஞ்சம் குறைச்சோம் சனி தன்னோட வீட்டை பார்த்தாலும். சோ இதெல்லாம் குறைவாக கிடைக்குமே தவிர தடை ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க சுக்கிரன் சனி பார்த்து சுக்கிரன் செவ்வாய் பார்த்து சுக்கிரன் பலம் பயமா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. ஓகேவா? அது கன்ஃபார்மா கிடையாது சார், கன்ஃபார்மா நல்லா இருக்கும். ஆனா அதோட யோகம் குறையும். என்னதான் இருந்தாலும் யோகாதிபதி அவர் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து நடத்துறாரு. ரைட் ரைட். அடுத்த பாயிண்ட், இன்னைய டைம் பேசுங்க சார். இப்ப சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது. இன்னைய டயத்துல கோச்சாரத்துல சுக்கிரன் சனி எங்க நிக்கிறார்? அதே கும்பராசியில உட்கார்ந்து நிக்கிறார். இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப 7.5 சனினாலதான் இந்த பிரச்சனையா? அப்படி கிடையாது. இந்த சந்திரன் எங்க வேணாலும் தூக்கி போட்டுங்க, சிம்ம ராசியா போட்டுங்க, இல்ல தனுசு ராசியா போட்டுங்க, எங்க வேணாலும் போட்டுங்க. ஆனா இன்னைய டைம் சுக்கிரன் கும்பராசில இருந்து சுக்கிர திசை நடக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கொடுக்கும். என்ன பிரச்சனை? இந்த வண்டி வாகனத்துல செலவு, கணவன் மனைவி அந்நுண்ணியம் குறைதல். இப்ப இந்த இடத்துல 5ஆம் பாவகம் அப்படிங்கும்போது புத்திஸ்தானம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது. சரிங்களா? இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு வருடங்களுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தாண்டிட்டுனா குறைஞ்சிரும். ஜென்மச்சனி போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த சுக்கிரசை உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருக்க போது, பெருசா கெடுதலை கொடுக்காது. பயப்பட வேண்டாம் சார். இங்க சனி பார்த்து சுக்கிரன் செவ்வாய் பார்த்து சுக்கிரன் அப்படின்னு பயப்பட வேணாம். சரிங்களா? ரைட். நன்றி சார்.